பிளான் என்னன்னு தெரியல, vlog எடுக்கிறீங்க. ஸோ என் பொண்ணுக்காக நாங்கள் வந்து நாசா ஸ்டார்ட் பண்ணோம். இல்லைங்க, ஒன்றும் இல்லை. மகாபலிபுரம் பக்கத்தில் நாசா பார்க்குன்னு சொல்லிட்டு டைனோசர் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இது எதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நாங்கள் வீக் டேஸே கிளம்பிட்டோம். ஏன்னா வீக்கெண்ட் வந்து வெரி டைட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்க, அவங்க பாருங்க, ஸ்லீப்பிங். தூங்கிட்டா பார்சல் பண்ணுறோம். வாங்க நம்ம போகலாம். ஒரு 1.5 years இருக்கும் நாங்கள் வந்து இந்த சைடு வந்து. ஏன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டேன். ஆமாம், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ரைடிங் ப்ளாக். பெட்ரோல் போட்டு இவங்க குழந்தை தூங்குறா சொல்லி பச்சை மண்ணை எழுப்பி விட்டுட்டோம். ஆக்சுவலி மார்னிங்கே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 7 o'clock எழுப்பிட்டோம் குழந்தைய. அவர் ரொம்ப ஸ்பீடாக கிளம்ப 9:30 பண்ணி. அவன் பாருங்க எப்படி இருக்கா குழந்தை. கையில் அது பிடிச்சிட்டு தான் நடப்பாங்க. மேடம் எங்கே பேர்? இங்கே பாருங்களேன், நான் வந்து ஒரு போயிட்டு வர கேப் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துட்டு போனேன் அவங்க அப்பா கிட்ட. ஆனால் அவங்க அப்பா வந்து அவருக்கு மேட்சாக நைஸாக இதை எடுத்து போட்டு மேட்ச் பண்ணி இவ்வளோ அழகாக்கிட்டார். வெயில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அதனால ஓவரா சீன். கண்டினியூ பண்ணலாமா? வாங்க பண்ணலாமா? அதாச்சும் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 30 ஸ்டாப்பிங் போட்டாங்க. இது வந்து 31வது ஸ்டாப்பிங். இன்னும் மகாபலிபுரத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கு. தெரியல நம்மளுக்கு. நம்ம அந்த சைடு இது பாண்டிச்சேரி போகும்போது அந்த ரூட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் போடுறாங்க. ஆனால் பைக்கு கிடையாது, ஒன்லி காருக்கும் வேனுக்கு. வரேன். ஆக்சுவலி இது வந்துட்டு காம்போ ஆஃபரில் இருந்துச்சு. 1 2 3 4 5 6 7 சேர்த்து 400 பெர் ஹெட். அப்புறம் வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஷெல் மியூசியம் அந்த மாதிரி இப்படி 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 போகணும். இது 700 மட்டும். அப்படி வேணாம், நாங்கள் எல்லாமே ஒரே இதில் போகிற காம்போனா அப்படி போயிடுது 400. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து மினரல் மியூசியம். இங்க பாருங்க, இது வந்து கேட்காதுப்பா, சரியான தெரியல. இது வந்து ஃபோனுக்கு 100 ரூபாய். இது வந்து 400 per head, 2 டிக்கெட். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க போல, தெரியாம நாங்க இன்னைக்கு இங்க வந்துட்டோம். சரியான கத்துதுங்க. மேம் ஆக்சுவலி மேம் ஃப்ரீ தானா? நல்ல வேலை. எங்க இருக்கு ஸ்கூலுன்னு கேட்டா
பண்ணியிருக்கேன். ஓஹோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங்கப்பூர். நாங்கள் ஒரு போல் ஆல்ரெடி வச்சுருக்கோம் கையில், அதே மாதிரி ஒரு போல் தெரியும். இவங்களும் ஃபேன்ஸா? சோஃபியா உலகம் ஃபேன்ஸ் போலாங்க. நாங்கள் இது கவர்மெண்ட் அப்படின்னு நினச்சோம், ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. பட் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் இது இல்லை, ப்ரைவேட். இந்தியா சீஷல் மியூசியம் அவங்களோட இதுதான் இது. இது வந்து 7 என்ன சொல்லுவாங்க? 7 8 இல்லை 7 தானே இருக்கு. 2 3 இன்ச் அப்படியா? அதான் 7 டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு 7மே பார்க்கணும்னா 400 rupees தான். அப்படி இல்லை தனித்தனியா பார்த்தோம்னா அந்த மேப் தான் காமிச்சில்ல நீ. ஒன் டே ஆயிடும் போல ஃபுல்லாக முடிக்க. ஆமா திரும்பி சத்தம். ஆமா மேலே ஏறலாம். அந்த பசங்களாம் போயிட்டாங்க. மேலே ஒன்றும் இல்லைங்க, மொட்டை மாடி. ஒண்ணுமே இல்லை, கீழே எப்படின்னு அதே மேலே. ஓகே, இப்போ பிளேஸ் 2. மழை தூருது. இப்போ இது ஃபுல்லு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ நம்மளை வேறு பிளேஸ் போயிட்டு வர சொல்கிறாங்க. போயிட்டு வருவோம். நல்லதுதான், ஏன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோரே பண்ண விட மாட்டாங்க அந்த பசங்க. ஆக்சுவலாக இது மட்டும்தான் இங்கே இருக்குன்னு நாங்கள் நினச்சி வந்தோம் இல்லை. பார்த்தா இங்கே 7 பிளேஸ் இருக்கு. நான் உங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ இடத்துக்கு கூப்பிட்டு தருவாங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். வாவ். ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. நைஸ். இவரில் டீரெக்ஸா ஏதாச்சும் பண்ணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆக்சுவலாக பக்கத்தில் வந்தால் ஏதாச்சும் பண்ணுறாங்க. அதான் பண்ணுடா நீ தம்பி. இவன் எதுவும் பண்ண மாட்டான். இங்க பாருங்க, ஆக்சுவலா வயிறுலாம் இதுவாகுது பாருங்க. ஓகே, வெளியே ஓட்டா இன்னும் இருக்குப்பா. அது இல்லப்பா, இங்க பாருங்க. ஒரு எல்லாமே கைண்ட் ஆஃப் அந்த டைனோசரோட ஆரிஜின் தான் போல. இங்க பாருங்க, இவர் அநியாயத்துக்கு காட்டுறாரு. ஓகே, தேர்ட் பிளேஸ் போயிடலாம். இப்போ இங்கே பாருங்க, எல்லாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ போயிடலாம்.
இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ யாரெல்லாம் மியூசியம்னா சும்மா வந்தால் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. இது எல்லாம் சவுண்டு விடுறது மட்டும் இல்லாமல் வயிறு மூச்சு விடுறது காமிச்சேன். அவன் பாத்தி அப்படியே உட்காந்துருக்க கூலா. மயிலே அவனுக்கு எதுக்கு டைனோசரே பார்த்துட்டு வந்துட்டோம். வாங்க தேர்ட் பிளேஸ் தான். போ எங்கே போனாலும் இந்த பசங்க இருக்குதுங்க, தெரியாமல் நீங்கள் வந்து மாட்டிக்கிறோம். நாங்கள் கஃபே இருக்கு. சரி ஓகே, ஃபிஷ்ஷிங் மியூசியம் வந்துட்டு பெண்டிங் இருக்கு. நம்ம அதை நெக்ஸ்ட் வருவோம். வேற எங்கே போகலாம்? மாமல்லா ஃபிஷ் அக்வாரியம் போகலாமா? ஆக்சுவலாக நம்ம இதை விட சூப்பரான அக்வாரியம்லாம் பிளாக் பண்ணியிருக்கோம். என்ன பாப்பா இருக்கும் ஃபிஷ்ஷில்? பிஜிபி போகணுங்க. சூப்பராக இருக்கும்ல, அது பாப்பா கூப்பிட்டு போனோம். அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா மீன் கிடையாது. ஆமாம், அந்த இதில் மீன் விற்பாங்க தெரியுமா? அச்சச்சோ நோமா, அது உள்ள ஃபிஷ் இப்படி போச்சா, அதை பார்த்து பிடிக்க போறா போயிட்டு. என்ன பண்றாங்க தமிழ் பேர் ஃபிஷ் பேர் ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறாரு. என்னடி குழந்தை எப்படி சொல்ற? பயப்படுறது எப்படி சொல்றது? ரொம்பலாம் பண்ணாங்க அந்த மாதிரி. இல்ல ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. ஆக்சுவலி நம்ம மெரைன் கிங்டம் போகணும் பாப்பா கூப்பிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் இதில் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா கலர்ஸும் இருக்கு. பால் பச்சை கலர்ல எல்லாம் கோழி கொஞ்சம் வாங்கின டிக்கெட்டுக்கு இந்த இடம் அடுத்த இடம் போவோம். Yes, 4. It's going to be end. No, 3 more தான் இருக்கு. நம்ம 2 பிளேஸ் பார்க்கலாம். ஆமாப்பா. ஆக்சுவலி இந்த பேர்ல்ஸ்னால் சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இல்லை சூப்பரில் பாப்பா, யூ வாண்டா தங்கமே? அது இருக்குதா, ட்ரை பண்ணுறா. டு யூ வாண்ட் திஸ்? இருக்கான் பையன், நல்ல வேலை அசிங்கப்படல. 6 months old. இங்க அசிங்கப்பட்டு நானே ரொம்பவே அசிங்கப்பட்டேன். இங்க பாரு, இது பாரு எவ்வளோ குட்டியா இருக்கு. இது பாரு, இது செம குட்டி. இதுதான் குட்டி. You take a video. Bright gold South Sea Pole ஒன்று இருக்கு. எவ்வளோ ப்ரீஷியஸ்ல. நீயே மறைச்சிக்கலாம், நான் எப்படி வீடியோவில் காட்டுறது. ஆக்சுவலி நான் ஒரு அசிங்கப்பட்டுட்டேன். என்னன்னா அது புக்ஸ் நான் பார்த்தேன், வெறும் பேர்ல் மட்டும் பார்த்துட்டு இங்கே பாரு, இதெல்லாம் இருக்கு. இது பிரிச்சு ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க பாருங்க. பல்லு மாதிரி இருக்குது. ஒரு பையன் பருப்பா, என் பல்லு இருந்துச்சுல்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் டூப்ளிகேட்டானே நம்மளுக்கு தெரியாது. வேரியஸ் ஷேப்ஸ் ஆஃப் போல்ஸ். இது பருப்பு மேலே நிலா மாதிரி இருக்கு, ஸ்டார்ஸ் மாதிரி, ஹார்ட் மாதிரி இருக்கு. ஹார்ட், கிட்னி, இது பேர் அதெல்லாம் பாரு. பெருசா பேர்ல் ஆஃப் அர்கோ வேன் ரேவா. இங்க பாரு, பேர்ல்ல செஞ்ச ஃப்ரீடம். குயின் ஆஃப் எலிசபெத் வியர் பண்ணதான்.
அவங்க போட்டதெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும் போல அவங்க போட்டது. மேபி அவங்க போட்டது இங்கே 400 ரூபா டிக்கெட்டுக்கு இங்கே வச்சிருக்காங்க. கரெக்டு தான். யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க போல்லாம். இங்கே பாருங்க, இப்படி கடலுக்குள்ளே போயிட்டு அந்த மனுஷன் அங்கே எடுத்துட்டு இருக்காரு பாருங்க. சரி பாவம் எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்தேன் 4 பிளேஸ் பார்த்தோம். ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் எதுவும் டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு வச்சுருக்காங்க. Let's go inside the shop. இங்க பாருப்பா, ஷிப் எல்லாம் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, ஷிப் இருக்கு பாரு. இதெல்லாம் ரியல் ஷெல்ல பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, ப்ரைஸ்லாம் 3000 4000. ஏய் சி 340. மூன்லைட். ஆமா ஆமா, ஏ நல்லா இருக்கு. எல்லாம் ரியல் ஷெல்ஸ் வச்சு. எவ்வளோ ரேட்டு வருங்க? அப்பா ஏதாவது சேர்த்து விட்டுரு போக சீட்டுச்சா உங்களுக்கு? இங்கே பாருங்க போல்ஸ், இதெல்லாம் ஒரிஜினல் போல் போல. ஓ மை காட், ஐயோ இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாதுமா. ஒரிஜினல் போல் இது எல்லாமே இல்லை. வாமா நம்ம போயிட்டு இந்த சைடு காட்டலாம். ஓகே, 5th place ஃபிஷிங் மியூசியம். இதான் என்ட்ரன்ஸ். நம்ம நிறைய ஹாலிவுட் படம் பார்த்தோம். அதில் எது பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன். இதெல்லாம் வந்து நம்ம மெரினா பீச் போனோம்னாலே எல்லாம் வெளியே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இதான் ஃபிஷிங் மியூசியம். இவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு தனித்தனியாக வச்சு ஃபிஷிங் போட். ஜெர்மனி ஃபிஷிங் போட், ஸ்ரீலங்கா, ஜெர்மனினா மேக்னெட் குறைச்சி ஜெர்மனி ஆயிடுச்சு. ஃபிஷிங் போட்டு கன்னியாகுமரி, மால்தீவ்ஸ், சவுத் இந்தியா, மால்தீவ்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கான போட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லா போட்டும் இங்கே இறக்கியிருக்காங்கப்பா. இவங்க செலவு பண்ண காசு எப்போ எடுத்துருக்காங்க. RMS குயின் மேரி ஃப்ளோரிடா, அவ்வளோ பெரிய ஷிப். அது ரியல் படகு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஃப்ளட்டு டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காமிங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆதி காலத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து காமி இப்படி யூஸ் பண்ணி இப்படி 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 வந்துருக்காங்க. இப்படி இப்படி வந்துட்டு அப்புறமா திரும்ப இப்படி மாறி இருக்காங்க. சூப்பர் தான் இது. இல்லை மரப்படகு, பாய் மரக்கப்பல் இதெல்லாம் வந்து. ஆனால் இதெல்லாம் அதனால தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ். ஏதாவது ஒரு தெரிஞ்சுப்பாங்க, ஒரு பேசிக் தானே, ஒரு ஜென்ரல் நாலேஜ். சூப்பராக இருக்கு. இது பிடிச்ச மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்களா? இல்லை படம் மாதிரி ஏசப்பா மாதிரி இருக்காருங்க இவர். சரி வாங்க வெளியே போவோம். 6th place மியூசியம் மொட்டையாக போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கு இருக்கிறது.
இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு சாந்தோம் பீச்சு பெச நகர் போனால் நம்மளே பார்ப்போம். என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். உள்ளே வேறு ரூம் ஸ்ப்ரே போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, கேராகுது. ஒரு சிலதான் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் இல்லை ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எங்களுக்கு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வேறு ஒன்று அந்த டைனோசரு வேறு ஏதாச்சும் இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். இதை பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெருசாலாம் கடலில் வந்து எடுத்துருக்காங்க. பாருங்களேன், இதெல்லாம் கடல்ல இருந்து எடுத்தாங்களா இல்லை இவங்களே செஞ்சாங்களான்னு தெரியல. ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, பார்த்துக்கலாம். பெயிண்ட் அச்சு பெயிண்ட் எல்லாம் இருக்கு. உன்னதாண்டா அடிக்கணும், எங்களையாண்டா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். அந்த மாதிரி இருக்குண்ணா. அதுதான் நானும் என் பொண்ணும் இதை கேட்கவே இல்லைங்க. We won't be. No, that closed door. வா, ரொம்ப பெருசு போறா. பாந்திராவாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் கலராக இருக்குது. இதெல்லாம் உண்மையாகவே கலராக தான் இருக்கும் போலப்பா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. மனசு வாங்க போலாம். இதெல்லாம் எப்படி 2 feet இருக்கும் போல. அது கழுவு கூட இல்லை. எங்க வருப்பா இது? என்னது சொல்ல? இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக ஃபிஷ் டேங்க்ல வைக்கிறது. ஆக்சுவலி என் பொண்ணு ஹாப்பி ஆயிட்டா இந்த ரூம் இதுக்கு வந்து. அதேதான்ப்பா, ஆனா வந்து தனித்தனியா வைக்க தொட்டு நம்மளுக்கு என்ன தோணும்? எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஒன்னொன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா தற்கரி மாதிரி சைஸ் மட்டும் பார்த்து டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். பட் ஆமா கரெக்ட் தான். இங்க பாரு, இந்த கலர் இருந்துச்சு, இது வந்து ஒரு இடத்துல குட்டியா பார்த்தா அடுத்த இடத்துல பெருசா பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இந்த பர்பிள் கலர் எல்லாம் இருக்கு பாத்தியா? கண்டிப்பா she is vibing. இங்க பாருங்க, ஸ்டார் ஃபிஷ். ஒருவேளை இவ கடல் கன்னியா இருந்திருப்பாளோ? இதெல்லாம் பார்த்தோன்னே இவளுக்கு பழைய நினைவுகள். இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் போனா என்ன இவங்க செஞ்சிருக்காங்களா? ஏன்னா இப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷு. இது எப்படி இப்படி ஆயிடுது சிமெண்ட்ல செஞ்ச மாதிரி? மேபி அது காலம் போக்குல அந்த மாதிரி ஏதோ இருக்கு பாருப்பா. இது என்னமோ போங்க. ஆமா பார்த்துட்டோம்ல, ஆர்ட் கேலரி தான் இன்னும் போலப்பா. நம்ம எவர்ப்பா 3D ஆர்ட் கேலரி. ஓகே சோஃபியா, ஏதோ ஹாரர் மியூசியம்லாம் போட்டிருக்கு, அங்கெல்லாம் நம்ம போக முடியாதோ? இதாங்க மறுபடியும் இங்கேயே வந்துட்டோம்.
ஏன்னா இப்படி போய் தான் இந்த ஆர்ட் கேலரி போகணுமா. இது நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். இது ரியலிஸ்டிக்காக எடுப்பேன். ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ரியலிஸ்டிக்காக எடுக்கிறேன். பா ஏசி போட்டிருக்காங்கப்பா. இதாங்க 3D ஆர்ட் கேலரி. அதான் பெயிண்டிங், அதான் 3D ஆர்ட். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா நின்று. லட்டுமா இங்கே பாரு. சரி நீ உட்கார், நாங்கள் போகிறோம். பாய். போட்டுமா போடா. She's enjoying. இது என்ன பண்ணுங்க? என்ன அடிக்கிறானே என் பொண்ணு எப்படி கத்துனா பத்தியா? வாங்க அங்கே பாருங்க, மாடு கூட சண்டை போடுறேன் நான். ஐயோ இப்பதான் வீடியோ எடுக்கிறேன். ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அம்மா. கிரீடம் மேலே ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்படி தான் பார்க்கணும். அப்படி உட்காரணும். இதாங்க டாப் வியூ பாருங்க. அப்படி இங்க பாருங்க சோஃபியோட நிலைமை. ஏன்னா இங்க இந்த சைடு நிக்கிறான்றதுக்காக இப்படி வந்து விட்டுரும். ஓகேங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் சூப்பர் டூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பாப்பாவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் செகண்ட் எக்ஸ்ப்ளோர் இது. ஏன்னா மால் தான் ஃபஸ்ட்டு பண்ணது, இது செகண்ட். ஸோ மோர் டு கோ விஷ் படி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது தான் எக்ஸாக்டாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்களும் பாருங்கள். அப்படி இல்லை இந்த வீடியோவில் மட்டும் பார்த்து போகிறதுனால விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரைஸ் ரேட்டு எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்டோம். லொக்கேஷன் என்னன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துட்றோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சோஃபியா அழகம், ஃப்ரம் குட்டி சோஃபியா.